Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இத பத்தி. எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. இது சரி பண்ணனும். இது சரி பண்ண முடியுமா முடியாதா? இதுக்கு ஹோம் ரெமெடி சொல்லுங்க. இதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்றது கேட்பாங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப டீடைலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன? சோ எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஃபர்ஸ்ட் ஆகுமா? சோ அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம்? என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஃபங்கலோ இல்லனா உங்களுக்கு ரிலேட்டட் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்கு அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஃபங்கல் யாருக்கெல்லாம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா பார்லர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹேர் ரெகுலரா கட் பண்றவங்க, ஸ்பா பண்றவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படினா ஃபங்கல் ஸ்ப்ரெட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸ் சலூனுக்கு போறாங்க அப்படினா அவங்களுக்கு வரதுக்கு ஈஸியா வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு ஃபங்கல் வந்துருச்சு அப்படினா அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃபங்கல் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிசர், கோம்பு, சலூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது யூஸ் பண்ண டவலு, ஹாஸ்டலு இந்த மாதிரி இடத்துல பஸ்ஸில் போகும்போது ஹெட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி விஷயத்தில் ஃபங்கல் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ஸோ ஃபங்கல் அப்போ நான் யாருக்காக இருந்துச்சுன்னா அப்போ எனக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுமா? அப்போ ஈஸியாக ஃபங்கல் வந்துருமா? நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்கல் சலூன்லேருந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மற்ற ரீசன்ஸ்னாலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சீப்பு இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சலூன்லேருந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வார்ம் வாட்டர் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது ஃபங்கல் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபங்கல்னால என்னெல்லாம் ஆகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெவி ஹேர் ஃபால் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஹேர் ஃபால் இருக்கும், ஃபாலிகல்ஸ் டேமேஜ் இருக்கும். ஒரு ஃபாலிகல்ஸில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 முடி இருக்கும். ஓகேங்களா? 2 முடி இருந்தால் கூட ஓகே, ப்ராப்ளம் கிடையாது, டென்சிட்டி கம்மியாக இருக்கும். பட் அந்த 2 முடியும் விழுந்ததுக்கப்புறம் அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஈஸியாக போர்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி பேபி ஹேர் ஸ்டிமுலேஷன்ஸ் அதுங்க நடக்காமல் போகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹேரில் கேப்ஸ் ஜாஸ்தியாகும், பால்னஸ் டெவலப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறனால ஈஸியாக நமக்கு டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். டென்சிட்டி குறையும், பால்னஸ் ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months 1 yearக்குள்ளேயே இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். சில பேருக்கு 3-4 years 5 years கூட இது நடக்க ஆரம்பிக்கும். ஒருத்தருக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷியோ மாறும். அதே நேரத்தில் அவங்க பாடி எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிலேவாக அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணலாம். பட் எல்லாமே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஹேரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிசின்ஸ் மட்டுமே எல்லாத்துக்குமே சரி பண்ணிடாது. ஸோ லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு ஹேபிட்ஸ் எல்லாமே இதில் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகும்போது ஈஸியாகவே இதை க்யூர் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வீட்டில் யாருக்கா ஃபங்கல் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ என்னெல்லாம் பண்ணணும்னா, அவங்களுக்கு செப்பரேட்டான கோம்பு, செப்பரேட்டான டவலு, செப்பரேட்டான பில்லோ கவர், ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுற பில்லோ கவர், டவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 1 hour 2 hours வெயிலில் வச்சு எடுக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும், டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும். அதே நேரத்தில் பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ வாட்டர் இன்டேக், ஸ்லீப் இதெல்லாம், அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ரேஷியோஸ் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண தான் இது க்யூர் பண்ண முடியும். மெடிக்கேஷனில் தான் இதை பெஸ்ட் ரிசல்ட்ஸாக கொண்டு வர முடியும். ஹோம் ரெமடியோ, டிப்ஸோ, ஹேர் பேக்ஸ்னாலேயோ ஃபங்கலை பர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சரி பண்ணவே முடியாது. ஓகே, நம்ம ஒரு ஹேர் பேக் போடுறோம், இல்லை ஒரு ரெமடி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது சரியாகிறதுக்குள்ள அதிகமாக இன்னும் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ஹேர் ஃபால் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ டென்சிட்டி ஸ்பீடாக குறையிறனால திருப்பியும் க்ரோத்தை நம்ம ஸ்பீடாக கொண்டு வர முடியாது. நம்ம டென்சிட்டி எவ்வளோ ஸ்பீடாக குறையுதோ அதுக்கு ஈக்குவலாக க்ரோத் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணாமல் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேசிஸ்க்கு போகிறது தான் பெஸ்ட்டு. இது ரெலவெண்ட்டாக நிறைய க்ரீம்ஸு, ஓகேவா, நிறையா மெடிக்கேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது ஃபங்கல் க்யூர் பண்ணுறதுக்கு. பட் அந்த க்ரீம்ஸ் மட்டுமே இதை சரி பண்ணிடுமானா 100% சரி பண்ணிடாது. லைஃப் ஸ்டைல் ப்ராசஸும் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஏஜ் குரூப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவைட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டில் ஒரு 40 years வரைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு லேட்டராக இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா ரேஷியோஸ் நாங்கள் எக்ஸாமின் பண்ண வரைக்கும் அதுக்கான ரேஷியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டில் 40 வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. விமனுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமனுக்கு ஒன்ஸ் பிடிச்சி ஃபங்கல் வந்துருச்சு, அவங்க இதாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் க்யூர் ஆகிறதுக்கு. மென்னை விட அதிகமான டைம் எடுத்து விமன்ஸ்க்கு க்யூர் ஆகும். விமன்ஸ்க்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கணும், டயட்ஸ் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்லீப் ப்ராப்பர்ஸாக இருக்கணும்.
ஸோ நம்ம ரெகுலர் பீரியாடிக்கல் வாஷ் இருக்கும்போதே ஓகேவா கொஞ்சமாவது ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஹேர் வாஷ் நிறையா என்ன பண்ணால் தலைவலி வந்துடுது, ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடி நிறையா கொட்டிடுது அப்படின்னு பயப்படுவாங்க நிறைய பேர். ஸோ டேமேஜ்டு ஹேராக இருக்கும், ஓகே டெட் செல்ஸ் ஹேராக இருக்கும், அந்த ஹேர் மட்டும் தான் ஃபாலோ ஆகும் தவிர அலைவாக இருக்க ஹேரோ ஹெல்த்தியாக இருக்க ஹேரோ வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆகாது. நீங்கள் முடியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடாது. பட் வந்து நீங்கள் டேமேஜ்டு ஹேராக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து டெட் செல்ஸ் ஹேர் விழுதுன்றது பட்சத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே அந்த இடத்துல திருப்பியும் பேபி ஹேர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி க்ரோத் ஆகிடும். நம்ம ப்ராப்பரான மெடிகேஷன்ஸும் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அது க்ரோத் வந்து ஆரம்பிச்சிடும். சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் எனக்கு ஹெவி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றத எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஒயிட் டவலோ இல்லை ஒயிட் பேப்பரோ எடுத்துக்கோங்க, கோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து இந்த அப்வர்ட் டைரக்ஷன் மேலேருந்து கீழே வந்து கோம் பண்ணுங்கள். ஸோ அப்படி கோம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லென்த்தியாக லாங்காக வளர்ந்த ஹேர் ஃபால் ஆகுதான்றது பாருங்கள். இன்கேஸ் அந்த ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படின்னா எஜஸில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் பல்ஸோட ஃபால் ஆகுதான்றது செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஹேர் பல்ஸோட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஃபால் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கான கேர் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் வந்து சரியாகும். ரொம்ப நாள் விட்டுட்டு நல்ல ஃபங்கல் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை க்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும், ப்ராப்ளம் கிடையாது. பட் அதிக டைம் எடுக்கும் க்யூர் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம ஸ்கேல்பில் இருக்க முடி வந்து நிறைய கொட்டிடும். ஸோ திருப்பி க்ரோத் எடுத்துறதுக்கான டைமும் ரொம்ப ஜாஸ்தியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகே அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் படாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபங்கலோட சிம்டம்ஸ் இதனால எனக்கு வந்து இச்சிங்கே இல்லையே ஆனால் எனக்கு ஃபங்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்கலுக்கு வந்து இதுதான் அப்படின்றது சிம்டம்ஸ் வந்து கிடையாது. சில பேருக்கு இச்சிங் இருக்கும், சில பேருக்கு இச்சிங் இருக்காது, சில பேருக்கு ஒயிட் ஃப்ளேக்ஸ் வரும், சில பேருக்கு ஸ்கேல்பில் பெயின் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கேல்பே பீல் ஆஃப் ஆகிட்டு வரும், சில பேருக்கு ஹீட் பால்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட் ஹேர் ஃபால் இருக்குது இல்லைனா உங்கள் மெக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது உங்கள் ரூட்ஸ் டேமேஜாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அது எல்லாமே ஃபங்கல் லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வரலாம் ஈஸியாகவே. ஸோ அது கரெக்டான கேர் எடுத்தோம் அப்படின்னா இது க்யூரபிள் தான், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் எடுக்கணும். அந்த எக்கு, பப்பாளி இந்த மாதிரி நிறைய கேரட்ஸ் இந்த மாதிரிலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா இது க்யூர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10% தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம வெறும் கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும், வேறு எந்த மெடிகேஷனும் எடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் எனக்கு ஃபங்கல் மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்படி ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா மறுபடியும் வரும்ன்றல. ஸோ வரவே இல்லை. ஒன்ஸ் நான் அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிற லைஃப் டைம் ஃபுல்லாக வராமல் இருக்குமா அப்படின்னு அதே மாதிரி தான் ஃபங்கலும். ஓகேங்களா, ஒன்ஸ் சரி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம பீரியாடிக்கல் ஹேர் வாஷ், பீரியாடிக்கலான ஆயில் அப்ளை பண்ணுறோம். வாரத்துக்கு மினிமம் ஒரு 2-3 தடவை ஆயில் அப்ளை பண்ணணும். ரெகுலராக வாரத்துக்கு 2-3 தடவை மினிமம் வந்து ஹேர் வாஷ் நம்ம பண்ணுறோம். ஷாம்பு போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிக்கணும். ஓகே இந்த மாதிரி கேர்லாம் ப்ராப்பராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோம், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஈவன் தான் நமக்கு ஃபங்கல் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆனால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பில்லோ கவர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு ஒருத்தரோட பில்லோ யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு டவல் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் படுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்பரான கேர் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கல் வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபங்கல் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஹேர் வாஷுக்கு வந்து பெஸ்ட் டைம் இது பார்த்திங்க அப்படின்னா ஓகே மினிமமான சுடு தண்ணி இருக்கணும், மிதமான சுடு தண்ணி இருக்கணும். வார்ம் வாட்டர் சொல்லுவோம், அந்த சுடு தண்ணி இருக்கிறது தான் பெஸ்ட் தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து எப்படிப்பட்ட வாட்டராக வேணால் இருக்கலாம், ஓகேவா. பட் மிதமான சுடு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க பாக்டீரியாலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த வாட்டர் செடிமெண்ட் ஆகும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது உங்களுக்கு, நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ஜிம்மில் இருக்கேன், இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகுதுனாலும் ஓகே நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்கேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சால்ட் கண்டென்ட் வந்து உங்கள் ஸ்கேல்போட போர்ஸில் போய் செடிமெண்ட் ஆகும். அதுவே நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது, ஸ்கேல்ப் பீல் ஆஃப் ஆக சான்சஸ் இருக்குது, இரிட்டேஷன், ரேஷஸ் இந்த மாதிரி எல்லாமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கேன், நிறைய ஸ்வெட் ஆகுது, ஹெல்மெட் போட்டு வந்திருப்பேன் அப்படின்னா ஸ்வெட்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வித்தவுட் ஷாம்புல கூட ஒரு வாஷ் எடுத்துக்கணும், ஒரு மைல்டு வாஷ் எடுத்துக்க தப்பே கிடையாது. ஈவினிங் டைம்லையும் நைட் டைம்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்கல் வராமல் நம்ம கேர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைல்டு ஆயில் அப்ளிகேஷனும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் ஸ்கேல்ப் தலையில் நம்ம மண்ணாக இருக்குது, டஸ்டியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆயில் வச்சுட்டோடனே எனக்கு முடி நல்லா இருந்த பட்சத்தில் நிறைய பேர் வந்து டஸ்ட் இருந்தாலும் மண் இருந்தாலும் பொல்யூஷனாக இருக்கும், வெளியே போய்ட்டு வரும் அப்படியே ஆயில் வைப்பாங்க. அந்த மாதிரி ஆயில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அந்த ஆயில் வைக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் மைல்டாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் நம்புறேன். ஸோ இது ரிலேவெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.